அடேங்கப்பா நல்லா இருக்கேன். நான் அந்த பக்கம் வந்தேன், ஆனால் இந்த பக்கம் நான் வரல. ரோடு சூப்பராக இருக்குங்க. ஐயோ ஐயோ அப்பா. ஆ ரோடு சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் நான் வரவே இல்லையா? நல்லா இருக்கியா ரோடு? நான் அந்த பக்கம் வந்தேன், ஆனால் அந்த பக்கம் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கம் நல்லா இருக்கு ரோடு. வண்டி ஸ்மூத்தாக போகுதுங்க. ஐயா வேற மாதிரி. தடி உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் சவுண்டு கேட்க எரிச்சலாக இருக்கு எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் டேங்கில் தான் வருது. ஆஹா செம்ம கார்னரிங்க. நான் பார்த்து வரணும் இதெல்லாம், இல்லைன்னா முடிஞ்சு ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சு அப்படின்னா காலி. நல்லா இருக்கு ரோடு, சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி ரோடெலாம் எங்கள் ஊர் சைடுனா போட மாட்டேறாங்கப்பா. சரி ஓலை தோப்பு நல்லா இருக்கு, ரெண்டு பக்கம் நல்லா தோப்பா இருக்கா, நல்லா இருக்கு. அது உள்ள கொஞ்சம் இப்போ மழை சீசன் முடிஞ்சிருக்கு, பச்சை பச்சையேன்னு இருக்கும். மழை சீசன் முடிஞ்சது பார்த்தாலும் தெரியும், எல்லாம் கருகருன்னு இருக்கும் எல்லாம். இந்த ரோடு எங்கே போன்னு தெரியல, நானும் போயிட்டே இருக்கேன். எங்கே போய் முட்டுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ரைட்டா, இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு இந்த இடத்த. எங்கே தான் பார்த்தேன்னு தெரில. நல்லா தப்பா இருக்கு ரோடு. சின்ன ஏரியா. தலைவர் மாடி எங்கனையா டெட்டன்ட் ஆயிராம அவர் மறுபடியும் திரும்பி நான் வரேன்னு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இடத்த. இது வழியாக நான் வந்திருக்கணும், ஞாபகம் இல்லை எனக்கு. ரைட்டு. ஓஹோ இங்கே வந்து கனெக்ட் ஆகுதா? ரைட்ரா. ரைட்டு. இதுக்கு மேலே நான் வீடியோ காமிச்சேன், நான் பையில ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன்ல. சரி ஓகே, கண்டுபிடிச்சி போங்களா. இந்த வாய்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பாய்ஸ் தான் தீயா இருங்கய்யா. ஆனால் இந்த பக்கம் ரோடு சூப்பராக இருந்துச்சு. அந்த பக்கம் அந்த பக்கம் போகும்போது அந்த வீடியோ எடுக்கலை, நல்லா இருந்துச்சு. ஆனால் வெல் 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 வெரி வெல். நம்மளை வந்து எல்லாருமே ஒரு மாதிரி வினோதமாக பார்க்குறாங்க. யார்ரா அவன் ஒரு மாதிரி மண்டையில் மாட்டிக்கிட்டு மாதிரி தினுசா போயிட்டுருக்கானே, ஆளும் இப்படி கொண்டு தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா நானே என் நிழலில் பார்ப்பேன்ல பைக்கில் போகும்போது. இந்த நிழலில் பார்த்தீங்களா, வண்டிக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. பார்க்குறவங்களாம் நான் சொல்கிறேன், டேய் வண்டி தானே போகிற மாதிரி இருக்கு நீ போகும்போது, ஆனால் நீ இருக்கியா இல்லைன்னு தானே தெரியல அப்படின்றாங்க எல்லோரும். ஒரு அண்ணா வந்து சொல்லுவா, தம்பி ரேசர் நல்லா இருக்கியா அப்படின்னு. ஏன்டா அடிக்கடி விழுகிற அப்படிம்பாரு. நீ நானாக விழுகிறேன், தானாக விழுந்துட்டேனே அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நான் எங்கே விழுந்தாலும் சரிங்க, நான் ஃபஸ்ட் டைம் மொத்த வாட்டி நான் விழுகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டரில் விழுந்தேன். அந்த பழைய ஸ்ப்ளெண்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு ப்ளூ கலரு, அந்த பைக்கெலாம் வாட்டி விழுந்தேன். அது வந்து நம்மளால் ராஜன் ஊடம் டாப்பில் அப்போ விழுந்ததாங்க. அப்போ தான் ரத்த காயம், இந்த ரைட் ஹேண்டில் மட்டும் லைட்டு அரைச்சிச்சு ரத்த காயம். அப்போ நான் காலேஜ் படிச்சுருந்தேன், செகண்ட் இயர் நினைக்கிறேன். ஆமாம், அப்போ விழுந்ததாங்க. அதுக்கப்புறம் நான் விழுந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் சேஃபாக தப்பிச்சிடுவேன். ஒன்று வண்டிக்கு மேலே கிடப்பேன், இல்லை வண்டியை விட்டு ரோட்டை விட்டு மண்ணில் விழுந்து கிடப்பேன். அந்த மாதிரி தான் நான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா விழுந்தப்போ எல்லாம் நான் வண்டிக்கு மேலே தான் படுத்திருக்கேன். வண்டிக்கு மேலே தான் கிடப்பேன், விழுந்து கிடப்பேன். வண்டி எனக்கு கீழே கிடக்கும். அது என்னமோ தெரிலங்க. அதில் மட்டும் நான் தப்பிச்சிடுறேன். இப்போ லாஸ்ட்டில் நான் டியூக்கில் விழுகும்போது கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு கொண்டு அது ஒரு குழியில் கொடுத்த உடனே பறந்துட்டேன். வண்டியை விட்டு பறந்து தலைகீழ விழுந்து எப்படி தரையில் இல்லை மணலில் விழுந்தேன். தலைகீழாக மணலில் விழுந்து அப்படி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். பைக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு குத்து, ஒரு சைடில் இந்த பக்கம் குத்தி சொல்லுன்னு அப்படி உள்ளே வந்துருச்சு, அதுவும் தண்ணிக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் அப்போ கூட பாருங்க, அப்போயும் நான் பைக்குக்கு மேலே தான் கிடந்தேன். தண்ணிக்குள்ளே விழுவதில் பைக்கு மேலே தான் நான் கிடந்தேன். ஆனால் எப்படி விழுந்தேன் என்ன ஒன்றுமே தெரியல. ஆனால் சடனாக எழுந்திரிச்சேன், டக்குன்னு வண்டியை தூக்க பார்த்தா முடியல. இப்போ டக்குன்னு தூக்கி அதோட நிறுத்தி, அது நல்ல மழையா, சரியான மழை. அதோட கரெக்டாக வந்து கால் பண்ணுறதா நான் எந்திரிச்சு நிற்கிறேன். கரெக்டாக கால் பண்ணுறாப்புல எங்கள் பிளானில் வேலை ஆகுறாள் ஆத்தாடி காவல்துறை. கரெக்டாக இது பண்ணுறேன்,
அவர் கால் பண்ணுறாப்புல, பிளானில் வேலை ஆகிறானே கால் பண்ணுறாப்புல, எங்கடா இருக்க அண்ணே, விழுந்து கிடக்கனே, வந்து தூக்கிட்டு போங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அதோட சிரிக்கிறாப்புல, கிடந்து சரியான சிரிப்பு. அதோட ஓனர் கால் பண்ணேன், அண்ணே வாங்கண்ணே, விழுந்து கிடக்கனே வாங்கண்ணே அப்படி. ஆனால் அவரு அதோட தண்ணி வண்டி நின்றுச்சு, அவசரத்துக்கு தண்ணி வண்டி எடுத்துகிட்டு வந்து அதோட வண்டியை மேலே தூக்கி எல்லாமே தூக்கி நிப்பாடி கிளம்பியாச்சு. அதெல்லாம் முரட்டு சம்பவம். அங்கனே கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும், ஹரியானா பண்ணு. ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க, முரட்டு பண்ணு. அங்கனே வண்டி கிளச்சு உடஞ்சி வச்சு வண்டி ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனால் என்ன பண்ணனேன், வண்டியை மூவ் பண்ணனேன். கிளச்சு பிடிச்சி கீரை போட மூவ் பண்ண முடியும் சரிங்களா, அந்த கான்செப்ட் ஆகிப்போச்சு நமக்கு. அதோட என்ன பண்ணுறது, எல்லாம் கொடுமடா அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. அதோட வண்டி டோ பண்ணி கொண்டு வண்டி வெளில விட்டு பிளானுக்குள்ளே விட்டு அதெல்லாம் காலையில் எனக்கு அதே ஞாபகம் இருந்துச்சு. அதில் நானும் குளிச்சுட்டு உடம்பெல்லாம் மண்ணு எனக்குமே குளிச்சுட்டு அதோட காலை எந்திரிச்சு வேலையை வண்டி வெளியே எடுத்து தொடச்சிட்டு மண்ணை ஃபுல்லாக தட்டி விட்டேன். ஆனால் சில மண்ணு போய் இறுகிச்சு, ஒழுங்காக காயில இறுகிச்சு. அது மழை சீசன் வேறு. அப்படியே ஒரு இடம் தொடச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சு வண்டிக்கு கிளச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டி விட்டு எப்படியோ வண்டியை கொண்டு போய் போயிட்டேன்னா. என்ன சொல்கிறது, கண்டுபிடிச்சிருப்பேன் எல்லாரும். ஐயோ அதெல்லாம் பெருங்கொடுமை. அதான் நினச்சேன், ஏன் பைக்கில் போனால் பார்த்தீங்களேன் பார்த்து போங்க. நண்பர்கள் ஆனாங்களா, ஓகே ரைட்டு. ஒரு வழியாக தம்பிக்கு உதவி பண்ணியாச்சு. அது ஒரு ஆட்டெலாம் ஒன்றா 2 பசங்களை இறக்கி விட்டேன்னா வேற சொல்ல மாட்டாங்க. செம சம்பவம். அப்போயாச்சும் மோடா சூழ்நிலை கைதிகள்.